நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஐபிஎல் சீசனில் களமிறங்க போகிற வயதான வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2018 சீசன்லேயே வந்து சிஎஸ்கே அணியை வந்து கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனாலுமே வந்து வயதான வீரர்களை வந்து அவங்களுடைய அனுபவத்தை நிரூபித்து 2018 சிஎஸ்கே தான் கப்பை வந்து ஜெயிச்சாங்க. இப்போ 2019 களமிறங்க போகிற வயதான வீரர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது 5வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் மற்றும் ராபின் உத்தப்பா, இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் 33 வயசு ஆகுது. 2 பேரும் வந்து கொல்கத்தா அணியில் வந்து விளையாண்டுக்கிட்டு வராங்க. ஸோ கம்பீர் தலைமையில் கொல்கத்தா அணியத்து கப்பை ஜெயிச்சிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் தலைமையில் ஜெயிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து முக்கிய வீரர்களாக இருக்கக்கூடிய அம்பத்தி ராயுடு மற்றும் கேதர் ஜாதவ், இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 33 வயசு ஆகுது. இருந்தாலும் 2018 சீசனில் வந்து 2 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து 4வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூவர்ட் பென்னி மற்றும் ஏபி டிவிலியர்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வயசு வந்து 34 ஆகுது. ஏபிடியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து சர்வதேச போட்டிகள்லேருந்து ஓய்வு வாங்கிட்டாரு. ஸோ வந்து அவர் மற்றும் விராட் கோலி இவங்க காம்போவில் வந்து ஆர்சிபி வந்து கப்பை ஜெயிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் வந்து 3வது இடத்துல வந்து அமித் மிஸ்ரா மற்றும் யூசுப் பதான், இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து 36 வயசு ஆகுது. மிஸ்ராவுக்கு வந்து வயசானாலுமே வந்து ஸ்பின் பவுலிங் வந்து சூப்பராக வந்து போட்டுட்டு இருக்காரு. யூசுப் பதானும் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர், பேட்டிங் ஆர் பவுலிங் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. யுவராஜ் சிங், வாட்சன் மற்றும் தோனி, இவங்க 3 பேருக்கு வந்து 37 வயசு ஆகுது. தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து வயசானாலுமே வந்து அவருடைய வேகம் வந்து குறையவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வாட்சனும் வந்து திரும்ப 2018 சீசனில் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து மாறிட்டார். அடுத்தது யுவராஜை பொறுத்த வரைக்கும் வந்து முதன்முறையாக வந்து மும்பை ஜெர்சியை போட்டுக்கிட்டு 2019 சீசனில் வந்து களமிறங்க போகிறாரு. ஸோ யுவராஜும் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவருடைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. இம்ரான் தாஹிர் மற்றும் கிறிஸ் கெயில், 2 பேருக்குமே வயசு வந்து 39 வயசு ஆகுது. இம்ரான் தாஹிருக்கு வந்து கடந்த சீசனில் எல்லா போட்டியிலையும் வாய்ப்பு கிடைக்கல. இந்த சீசன்லேயே வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். இம்ரான் தாஹிருக்கு அநேகமாக இது வந்து கடைசி ஐபிஎல் போட்டியாக இருந்தால் கூட அதற்கு வந்து வாய்ப்பும் அதிகமாகவே வந்து இருக்குது. அடுத்தது வந்து கிறிஸ் கெயிலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 2018 சீசனில் வந்து அவருடைய பழைய அதிரடியை வந்து காட்டலை. கேஎல் ராகுல் தான் வந்து பஞ்சாப் அணியில் வந்து அபாரமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இப்போ 2019 சீசனில் வந்து கிறிஸ் கெயில் வந்து திரும்ப அவருடைய பழைய அதிரடியை காட்டணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.